முந்தா நேத்து தான் கருவேப்பிலைய உடைச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு பார்த்தா எலுமிச்சம்பழத்த ஆட்டைய போட்டு போயிட்டாங்க. ஆனா அவனுங்க அவங்களுக்கு திறமை தாங்க. வீட்ல ஆள் இருக்கையிலேயே புடுங்கிட்டு போறாங்கன்னா அவங்க திறமைசாலி தான். நம்ம தான் பேக்கா இருக்கோம். எலுமிச்சம்பழம் செடிக்கு கீழ ஒரு காய் கிடக்குன்னு அப்பாட்ட எடுத்தாந்து காமிச்சேன். அவ்வளவு நேரம் உத்து பார்த்துக்கிட்டு கடைசியில இது கொய்யாக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய காய் காய்ச்சிருக்கு பாருங்க நம்ம மரத்துல இருந்து. அப்புறம் என்ன, நம்ம தம்பிக்கு தொட்டி கட்டி போட்டிருந்தோம். தொட்டியை பார்க்கவும் சரி போய் உட்காந்து விளையாடுவேன்னு பார்த்தா அப்பா கொப்பு சின்ன கொலையில கட்டி போட்டிருக்காங்க. நம்ம உட்காந்தோம்னா உடஞ்சு போயிடும். எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு போட்டுட்டு வந்துட்டேன். இந்த வெண்டி செடி முளைச்சு 3 மாசம் ஆச்சு. இப்ப தாங்க காயே காய்க்குது. இது ஒரு ஆள் மட்டத்துக்கு ஒசரம் வளர்ந்துருச்சு. ஆனா என்ன சொல்றது, காய் இப்பதான் வருது. நம்ம இது விதை போடல, ஆட்டோமேட்டிக்கா அதுவா முளைச்சது. நம்ம ஊர்ல ஃபைனலி கருதறுக்க ஆரம்பிச்சாச்சு. இனிமே என்ன, கருதறுக்க கிளம்ப வேண்டியதுதான். கருதறுக்கிற மிஷின் சவுண்டு கேட்டு தம்பி அந்த மிஷினை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். சரி மாடிக்கு போனா மிஷினை காமிக்கலாமேன்னு மாடிக்கு தூக்கிட்டு வந்தேன். அங்கேருந்து பார்த்தா மிஷின் தெரியும்னு பார்த்தா சுற்றி இருக்க மரம் மட்டும்தான் தெரியுது. பக்கத்தில் இருக்க மிஷினே காணா. இம்புட்டுக்கு 2 வயல் கழிச்சுதான் அந்த மிஷினே அறுக்குது. பாய்.